இப்போ நீங்க வந்து இன்ஸ்மார்ட் ஆப்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அதாவது இந்தியன் பேங்க் ஆப்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இன்ஸ்மார்ட் ஆப்க்கு எப்படி நம்ம பயோமெட்ரிக் செட் பண்றது, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்க செட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல யுபிஐ மற்றும் பேங்கிங் ஆப் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவ கன்டின்யூ பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இந்தியன் பேங்க் ஆப், அதாவது இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து பாருங்க லாகின் பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ நமக்கான எம்பின் என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம், பயோமெட்ரிக் என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம். நீங்க இன்னும் பயோமெட்ரிக் செட் பண்ணல அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்த பேஜ் வந்து பாருங்க, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வியூல வேற மாதிரி இருக்கும். அந்த கலர்ஸ்லாம் வந்து பாருங்க வேற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து இந்த ஆப் தரப்புல வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட். அதாவது சில யூசர்ஸ்க்கு மட்டும் வந்து பாருங்க இந்த அப்டேட் வந்து பாருங்க எலிஜிபிளா இருக்கும். விபிஎக்ஸ்னு சொல்லிட்டு வந்து பாருங்க எலிஜிபிளா இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் வந்து பாருங்க இந்த டாஸ்க்பார் கொடுத்துருவாங்க, இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் பேஜ்ல தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேல ஐ பட்டன்ல வருது, எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பயோமெட்ரிக்கை செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ள போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நம்ம வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாவே வந்து பாருங்க நம்ம இந்த லாகின் பண்ணக்கூடிய இந்த பேஜ்ல இருந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த வீடியோல நம்ம லாகின் பண்ணும்போது ஷார்ட்கட்ல எப்படி நம்ம செட் பண்ணலாம், நம்ம உள்ள போயிட்டு எப்படி நம்ம பயோமெட்ரிக்கை செட் பண்ணலாம், எனபிள் பண்ணலாம் சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து இது போல நீங்க இன்ஸ்மார்ட் ஆப் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வியூ ஆகும். இதுல வந்து நீங்க உங்களுடைய எம்பினை என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பயோமெட்ரிக் நீங்க செட் பண்ணியிருந்தா நீங்க வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம். நீங்க பயோமெட்ரிக் செட் பண்ணல அப்படின்னா இங்க வந்து பாருங்க லாகின் வித் பயோமெட்ரிக் சொல்லிட்டு இருக்கு. லாகின் வித் பயோமெட்ரிக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் கீழ இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த இன்ஸ்மார்ட் ஆப்புக்கு பயோமெட்ரிக்கை நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்றதுக்காக ஃபிங்கர் பிரிண்டை செட் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து பாருங்க நீங்க வந்து இந்த பாப்பப்ல இருக்கக்கூடிய ஓகேவை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் எம்பின் என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பாருங்க நீங்க வந்து லாகின் வித் பயோமெட்ரிக் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல வந்து ஓகே கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்ல எம்பின் என்ட்ரி பண்ணிட்டு நீங்க வந்து செட் பண்ண முடியும். அப்படியே போயிட்டு எம்பின் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா லாகின் ஆயிடும், பயோமெட்ரிக்கை செட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்டெப்புக்குள்ள வந்துட்டு இதுல ஓகே கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க எம்பின் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம செட் பண்ண முடியும். இது தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து இதுல ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுடைய எம்பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப்க்கு என்ன எம்பின் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த எம்பின் வந்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால பயோமெட்ரிக்கை செட் பண்ண முடியும், நீங்க லாகின் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பின். இப்போ நீங்க உங்களுக்கான எம்பினை என்டர் பண்ணீங்க அப்படின்னா இது போல வந்து பாருங்க உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்த பேஜ்ல அதென்டிகேஷன் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சு இப்போ வந்து பாருங்க செட்டப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய மொபைல்ல இன் டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாலும் சரி, அப்படின்னா சைடில் கொடுத்திருந்தாலும் சரி, பேக் சைடில் கொடுத்திருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வச்சு நீங்க வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைலுக்கு என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செட்டப் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் இதுல வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து வேற ஒருத்தவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுடைய மொபைலுக்கு செட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து செட் பண்ணிருக்கணும். அப்படி செட் பண்ணிருந்தா தான் இங்க வந்து வச்சு நீங்க வந்து செட் பண்ண முடியும். நீங்க வந்து உங்களுடைய மொபைலுக்கு இன்னும் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணல அப்படின்னா போயிட்டு உங்களுடைய கைரேகையை வச்சு நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செட் ஆகும். அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலை அன்லாக் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டும், அதாவது உங்களுடைய மொபைலை ஓபன் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டும் இப்போ இதுல கொடுக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேமா இருக்கணும். அப்பதான் வந்து பாருங்க இது வந்து செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இப்போ வந்து பாருங்க வச்சிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ள போல நம்ம வெளியில இருந்தே வந்து பாருங்க அந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் இந்த பேஜ் விட்டு நான் பேக் போயிட்டு நான் திரும்ப இந்த ஆப்குள்ள வந்துட்டு ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இன்ஸ்மார்ட் ஆப் வந்து நான் ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இப்போ நான் வந்து இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம வந்து எம்பின் யூஸ் பண்ண தேவையில்ல, ஃபிங்கர் பிரிண்டே பயன்படுத்திக்கலாம். இங்க வந்து பாருங்க இங்க வந்து பயோமெட்ரிக் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதாவது கைரேகை ஐகான் இருக்கு, அந்த டச் ஐடி ஐகான் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லாக் வந்து கேட்கும், அதென்டிகேஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுடைய கைரேகையை வச்சு இப்போ நீங்க வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க கைரேகை வச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து அன்லாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்களோ அங்க வந்து உங்களுடைய கைரேகை வச்சு நீங்க வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் வழியாக எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்டை செட் பண்றது சொல்லிட்டு பார்த்தோம். சில பேருக்கு இந்த ஷார்ட்கட் அப்படின்றது ஒர்க் ஆகல அப்படின்னா இப்போ எப்படி நம்ம செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஃபிங்கர் பிரிண்டை செட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்மார்ட் ஆப் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இன்ஸ்மார்ட் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா லாகின் பேஜ் வந்துரும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு வெளியே ஷார்ட்கட் கேட்கல அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து பாருங்க லாகின் வித் எம்பின் சொல்லிட்டு இருக்கு. லாகின் வித் எம்பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. லாகின் வித் எம்பின் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. லாகின் பண்றதுக்கான பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய எம்பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இது போல லோடிங் ஆகி இப்போ இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க இப்படி இருக்கு. இது வந்து பாருங்க விபிஎக்ஸ் டாஷ்போர்ட்ல வந்து இருக்கு. இது வந்து நியூ அப்டேட் சில யூசர்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வியூ ஆகும். இப்போ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க கீழே ஒரு பாப்பப் வரும் செட்டிங்ஸ் சொல்லிட்டு. இதுல வந்து பாருங்க லாஸ்டா மேனேஜ் பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து வியூ ஆகும். செட்டிங்ஸ் சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க லாஸ்டா பயோமெட்ரிக் லாகின் சொல்லிட்டு பாருங்க. மேனேஜ் பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸ்ல பயோமெட்ரிக் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பயோமெட்ரிக் லாகினை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ பயோமெட்ரிக் எனபிள் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து வரணும். ஆனா வந்து பாருங்க இந்த பாப்பப் வந்து நகராம அப்படியே இருக்கு. இப்போ நீங்க கை வச்சு ஸ்வைப் பண்ணாதான் வந்து பாருங்க அது வந்து நகருது. அது போல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கை வச்சு ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். இதுல டச் ஐடி அப்படி சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து எனபிள் கொடுங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செட் பண்ணும்போது ஒரு பாப்பப் வந்துச்சுல அதே இன்ஃபர்மேஷன் தான் இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் செட் பண்ணணும் அப்படின்னா எம்பின் என்டர் பண்ணாதான் நீங்க வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுல அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாப்பப் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து எம்பின் என்டர் பண்ணி லாகின் பண்ணி இப்போ இந்த ஆப்குள்ள வந்திருக்கீங்க. இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து பாருங்க லாக் அவுட் ஆயிடும். லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து திரும்ப உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து பாருங்க லாக் அவுட் ஆகும். அது போல நீங்க வந்து எம்பின் என்டர் பண்ணி தான் வந்து பாருங்க மறுபடியும் நீங்க பயோமெட்ரிக்கை செட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க ஓகே கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த பாப்பப்க்கு ஓகே கொடுத்தாதான் பயோமெட்ரிக் நம்ம வந்து லாக் அவுட் ஆயிட்ட பிறகு நம்ம வந்து எம்பின் என்டர் பண்ணி செட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நான் வந்து ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இது போல லோடிங் ஆகி லாக் அவுட் ஆகி இப்போ வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா லாகின் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இங்க வந்து பாருங்க லாகின் வித் எம்பின் சொல்லிட்டு பாருங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் வித் பயோமெட்ரிக் இப்போ நீங்க கிளிக் பண்ண தேவையில்ல. லாகின் வித் எம்பினை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ வந்து லாகின் வித் எம்பினை கிளிக் பண்ணி இப்போ வந்து பாருங்க உங்களுக்கான எம்பினை வந்து இப்போ நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து எம்பினை என்டர் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகி அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வச்சு பயோமெட்ரிக் செட் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து வியூ ஆகும். இங்க வந்து பாருங்க அதென்டிகேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து பாருங்க அதே சேம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த பயோமெட்ரிக்கை வச்சு நீங்க வந்து செட்டப் பண்ணிக்கலாம். உங்க மொபைலுக்கு நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த பயோமெட்ரிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கைரேகையை வச்சாதான் வந்து பாருங்க செட் ஆகும். அதே வச்சு நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லா செட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நீங்க பேக் போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் திரும்ப இந்த ஆப் விட்டு பேக் வந்துட்டு நான் வந்து மறுபடியும் இதையும் வந்து நான் டெமோ வந்து காமிக்கிறேன் செக் பண்ணி. இப்போ வந்து பாருங்க இப்போ டைரக்டா அந்த டச் ஐடியை கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து எம்பின் என்டர் பண்ண தேவையில்லை. அந்த டச் ஐடி இருக்கு பாருங்க அந்த கைரேகை ஐகான் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து அந்த டச் ஐடி என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இங்க வந்து பாருங்க இந்த சர்க்கிள்ல வந்து உங்களுடைய கைரேகை வச்சுக்கோங்க. எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கோங்க. கைரேகையை வச்சுங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பாருங்க அன்லாக் வந்து ஆயிடும். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பாருங்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் கிளிக் பண்ணி இந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணி செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க அந்த செட்டிங்ஸ் பேஜ்ல இருக்கக்கூடிய மேனேஜ் பின் அண்ட் பயோமெட்ரிக் கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் லாகின் கிளிக் பண்ணிட்டு இப்போ இது வந்து நீங்க ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பாருங்க பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸ்வைப் பண்ணாதான் போகும். இப்போ வந்து பாருங்க டச் ஐடி அப்படின்றது எனபிள் இருக்கு. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க நம்ம வந்து பயோமெட்ரிக்கை எனபிள் வந்து பண்ணியாச்சு. டச் ஐடி வந்து எனபிள் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்படிதான் பயோமெட்ரிக்கை செட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.